என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பயுமே மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. எனவே அந்த பலனை நீங்களும் பெறணும் சொல்லி அப்பா கிட்ட நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம். அதே போல் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாபாவோட பிறந்த நாள், ராமநவமி அன்றைக்கி தான் நம்ம பாபாவோட பிறந்த நாளாக நம்ம கொண்டாட போகிறோம். அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க. நம்ம துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான பூஜைகள், அன்னதானங்கள், குழந்தைங்களோட ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அப்புறம் பாட்டு கச்சேரி, இன்னிசை கச்சேரி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்ய முடியும், இல்லை குழந்தைங்களுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி தரணும் முடிஞ்சாலும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவை நடத்த போகிறோம். இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறும், பாபாவோட பிறந்தநாள் மிக சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் அப்பா நிறைவேற்றி தரார். அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் பார்க்க போகிறோம். கூட்டு பிரார்த்தனையால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லைவ் வீடியோ போட முடியாது. அதில் ஒரு சில குறிப்பிட்ட வாய்ஸ் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டுறது. இதுவும் ஏன் காட்டுறேன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பாபா நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றுவார். ஏன்னா பாபா சொல்கிற முதல் வார்த்தை நம்பிக்கையும் பொறுமையோடு தான் நாம் இருக்கணுன்றது. எனவே அப்பா கிட்ட உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பி வைங்க. இந்த மாதிரி நீங்களும் சீக்கிரமாக எனக்கு பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லக்கூடிய காலம் அப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அப்படி சில சாய் சகோதரர்களுடைய சில வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கேட்கலாம் சாய்ராம். சாயனா, வணக்கம் சாயனா. ஒரு சந்தோஷமான செய்தி. எங்க பையன் மும்பைல போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, எந்த ரிசல்ட் வரல அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் சாயனா. ரொம்ப மனசு வேதனையா படுறேன் அப்படின்ட்டு. அது இப்போதான் ரிசல்ட் வந்துச்சு சாயனா. மெசேஜ் வந்துடுச்சு, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாயனா. நான் பிரார்த்தனை பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் நன்றி சாயனா. கோடான நன்றி சாயனா. சாயப்பாக்கு கோடான நன்றி சாயனா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயனா. கோடான நன்றி சாயனா. அதே மாதிரி எங்க பொண்ணு ரிசல்ட்டும் கண்டிப்பா பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க சாயனா. கண்டிப்பாக சார். தான் மகனுக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அந்த வேலை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அவருக்கு நல்லபடியாக வேலை கிடச்சிருக்கு. அப்பா அதுக்கு முதல்ல நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பொண்ணு இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. நல்ல ரிசல்ட் வரணும். கண்டிப்பாக அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம். சாய்ராம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாய்ராம். அதான் ஒரு நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டு பதிலுக்காக காத்திருந்தேன் சாய்ராம். இன்னைக்கு சாயப்பா கொடுத்துருக்காங்க சாய்ராம். வந்திருக்கு சாய்ராம். எனக்கு அந்த பன்னிட மாதத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சாய்ராம். ரொம்ப நன்றிங்க சாய்ராம். கோட்டு பிரார்த்தனை பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சாய்ராம். கண்டிப்பாக இவர் வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று கேட்டிருந்தார். அதுக்கு சில வேலைகள் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அது அவருக்கு வேலை கிடச்சிச்சு சாய்ராம். எனவே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அப்பா நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்பதை மட்டும் நாம் மனசார நினச்சிக்கோங்க. இன்னும் ஒரு சில வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, அதையும் நம்ம கேட்டுடலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ இன்னொரு சாய் சகோதரி தமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜை நம்ம கேட்கலாம் சாய்ராம். ஏன்னா பாபாவோட ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கும் மகளுக்கும் வேலை கிடச்சிருக்கான். பார்க்கலாம். ஓம் சாய்ராம். வணக்கம் சாயண்ணா. நான் எங்க பாப்பாவுக்கு வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு பிரார்த்தனை வச்சுறேன் சாயண்ணா. எங்க பாப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு சாயண்ணா. ரொம்ப நன்றி சாயண்ணா. சாய் அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் சாயண்ணா. அப்புறம் சாய் பிரார்த்தனைக்கு பசங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி சாயண்ணா. உங்களுக்கும் சேர்த்து நன்றி சாயண்ணா. நீங்க ஷீரடியிலும் போய் இந்த பிரார்த்தனை செஞ்சு என் பாப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு சாயண்ணா. ரொம்ப நாளா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ பாப்பாக்கு வேலை கிடைச்சிச்சு சாயண்ணா. சாய் அப்பாவுக்கு நன்றி சாயண்ணா. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நன்றி சாயண்ணா. கண்டிப்பாக சார். அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்க அப்பா ஆசீர்வாதத்தோட வேலை கிடச்சிச்சு. அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லலாம். இப்படி ஏராளமானவர்கள் நிறைய பிரார்த்தனைகள் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பிரார்த்தனை இருக்குது சாய்ராம். எனவே பாபா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். 100% நிறைவேறும். அதுக்கு காரணம் என்னென்னா சாய்ராம், நம்ம இங்கே குழந்தைங்களோட நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம். இங்கே எல்லா குழந்தைங்களும் வந்து தன்னலமற்று அந்த மனசில் பொய் கவலை எதுவுமே இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்பா அந்த பிரார்த்தனையை கேட்டு மனமிறங்கி
உங்களுக்கு செய்கிறாரு. இப்போ நிறைய பேர் பிரார்த்தனை அனுப்பியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன். பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னும் நிறைய பேரோட பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னு வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. அப்படி நான் போட ஆரம்பிச்சேன்னா நிறைய பேருக்கு நான் போடணும் சாய்ராம். உண்மையிலேயே அப்பா இது ஏன் இப்போ போடுறேன்னா, சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பாபா நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? 100% நிறைவேற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவரை கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.